ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி குக்கிங். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ப்ரான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு டபுள் மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரான் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி ப்ரானை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு க்ளீன் பண்ண இறால் எடுத்துக்கலாம். இதனோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இறாலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா இறாலோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊறட்டும். அப்போ தான் மசாலா எல்லாம் இறாலோட ஏறி நல்லாயிருக்கும். 1 மணி நேரம் ஆயிருக்கும். இப்போ நான் இந்த இறாலை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ப்ரான் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு இன்னொரு சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம். இறால 3/4 பாகத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கிட்டா போதும். ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிடாதீங்க. பிரியாணியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வெந்துடும். இறால் 3/4 பாகத்துக்கு வெந்துருச்சு. எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். 50 ml ஆயிலில் குக்கரில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலைலாம் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 4 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. 2 காஞ்ச மிளகாவை கீறி போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழையணும், அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இதனோட 2 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நாம் ஏற்கனவே இறால ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சை பழத்தை இதனோட புழிஞ்சு விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, அப்படி இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 மினிட்ஸ் போல் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதை இதனோட சேர்த்துக்கலாம். அரிசி உடையாமல் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கப் தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா இலைகளை மேலே தூவிக்கலாம். சாதமும் தண்ணியும் ஒன்றா ஆகிற வரைக்கும் குக்கரை ஓப்பன் பண்ணியே வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடிக்கலாம். 25 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 25 மினிட்ஸ் ஆகி ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இறால் பிரியாணி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசனையே ஆளை தூக்குது. இறால் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. பிரியாணியை பிளேட்டில் மாற்றிக்கிறேன். சைட் டிஷ்ஷாக ப்ரான் தொக்கு செஞ்சுருக்கேன். ரைத்தாவும் இருக்குது.
வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. மசாலாலாம் நல்லா இறால ஏறி இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டெய்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.